அழைப்பை ஏத்துக்கொண்டு வர வரைக்கும் அவர் பொறுமையோட காத்திருக்கிறார். நீ போன்னு உன்னை சொல்லிட்டார்னா நீ தான் போகணும். ஏன்னா வேற ஆளை அனுப்புறதுக்கு அவருக்கு தெரியும். உனக்குன்னு ஒரு வேலையை கொடுத்துருக்காரு, அப்ப யார் அந்த வேலையை செய்யறது? நீ தானே அந்த வேலையை செய்யணும். இப்ப கிதியோன் செய்யலைன்னா அந்த தலைமுறை அப்படியே நின்று போயிடும் இல்லையா? மறுபடியும் ஒரு 40 வருட காலத்துக்கு அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. மீதியானர் கையில சிக்கி தவிச்சிட்டு தான் இருக்கணும். வேற ஆள் அனுப்புறதுக்கு அவருக்கு தெரியும். ஆனா முன் குறித்திருக்கிறார் இல்லையா உன்னை, அவர் உன்னை அழைத்திருக்கிறார் இல்லையா, அந்த அழைப்பை நீ மரியாதை கொடுக்கணும். அவர் எவ்வளவு அன்பா இருக்கிறாரு, அந்த அன்பை நீ உணர்ந்து அவருக்கு செவி கொடுக்கும் போது கர்த்தர் அதை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார். இப்ப கிதியோனை கூட எப்படி போய் அவன் முறியடிக்க போறான்னு பாப்போமா? யுத்தத்துக்கு போறான். போகும்போது அதிகமான ஆட்களை கூட்டிட்டு போறான். கர்த்தரு நில்லு நில்லு, எதுக்குப்பா இவ்வளவு ஆள்லாம் எனக்கு தேவை கிடையாது, மீதியான